நம்ம மயில் வாகனமும் நவீனும் பிச்சு உதறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசேன்னு சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டே இருக்கும். மயில் வாகனம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நவீனு, என்னய்யா நீ போடுற திட்டம்லாம் அசத்துற. எப்படியா துர்கா கிட்ட உன்னால இப்படியெல்லாம் பேச முடிஞ்சிச்சு? அவ எனக்கு 4, 5 பேரை வச்சு ஆப்பு வைக்கணும்னு நினச்சா. ஆனால் பதிலுக்கு நான் போட்ட திட்டத்தில் அவளை என்ன லவ் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவ்வளோ நேரம் கையிலலாம் கால்லலாம் துணியெல்லாம் சுற்றி இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு சந்தோஷமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. துர்கா இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தப்ப ஆக்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ துர்கா வந்து போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் துர்கா ஃபோனை நவீன் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. உடனே கேஷுவலாக வந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம துர்கா. அப்போன்னு பார்த்து மயில் வாகனம், சரியா நான் யதார்த்தமாக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க. நம்ம மயில் வாகனம் வெளியே பார்த்தா துர்கா வர்றது தெரிஞ்சிருது. என்னையா நவீன உன்னை புத்திசாலின்னு நினச்சா அப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு? இப்போ வந்துக்கிட்டு இருக்காயா நம்ம துர்கா? எனது வந்துகிட்டு இருக்காளா? இப்போ கட்டெல்லாம் போட முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற கட்டெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சுப்போம், மேலே மட்டும் போடுவோன்னு சொல்லி அந்த இடத்துல நெத்தியில் மட்டும் கட்டி விட்றாங்க. நம்ம மயில் வாகனம் கைக்கு காலுக்கெல்லாம் போர்வையை பொத்திடுறேன், அதுக்கப்புறம் எதுவும் தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே போர்வையை வந்து பொத்திட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் இவர் போர்வையை வந்து பொத்திட்டு இருக்காரு? இல்லைம்மா, இவருக்கு தேவைன்னு சொன்னாப்ல, அதனால தான் போர்வை வந்து போத்தியிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா மாமா, சரி இவரை பார்த்துக்கங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னொன்னே அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க. ஏய் இரியா, அப்படியே நில்லியா, திருப்பி ஏஞ்சி வந்து நின்றாத, திருப்பி அவன் வேறு ஏதாவது ஒரு பொருளை மறந்து வச்சுட்டுன்னு வந்துடப்படான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போனதுக்கப்புறமேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறாங்க. நல்ல வேலை சகல நீங்கள் போய் பார்த்தீங்க, இல்லாட்டி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி தான் அவன் மனசில் இடம் பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து மாறிட போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. யதார்த்தமாக நம்ம பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து போகலாம், ஆனால் எதை சொல்லிட்டு போகிறது? எனக்கும் பேரனையும் பேத்தியும் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதான் என்ன? சாமுண்டேஸ்வரி பசங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நான் தானே பார்த்துக்கணும் அவங்களங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஏதோ ஒரு பூஜை பண்ண சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்துட்டு இருக்காங்க. பாட்டி வந்துடுறாங்க வீட்டுக்கு. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீ எதுக்கு வந்த இப்போ, அதுவும் ஏன் வீட்டு தேடி? ஏன் என் அம்மா வரக்கூடாதானே சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராஜராஜன். அதான் ஒத்துமையாயிடுச்சுல. என்னது அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கத்துறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒத்துமையாக ஆயிட்டோமா? அதெல்லாம் எப்பயும் நான் பழசெல்லாம் மறக்க மாட்டேன். சிவகாமிக்கு நடந்த விஷயத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது, நிச்சயம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்பன்னு பார்த்து, இல்லைம்மா பழசெல்லாம் பற்றி பேச வேணாம், புதுசாக வந்து ஏகப்பட்ட விஷயம் மாறிட்டே போகுது, புதுசு என்ன வேணான்னு மாறட்டும், ஆனால் பழசை நினைக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அமைதியாகிடுறாங்க. நான் வந்ததை சொல்கிறேன்ப்பா ராஜராஜா, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு. சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா, அமைதியாக இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டி நீங்கள் வந்துட்டிங்களா நீ எல்லாரும் அன்பா பசமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணிலேருந்து எல்லாரும். ரோகிணி, நீ எப்போ அந்த பக்கம் போயிட்ட? இல்லைம்மா பாட்டி வந்திருக்காங்க பேசலாம் தான் போனேன். ரோகிணி, உன்னோட அன்பு பாசம் எனக்கு புரியுதுப்பா, என்ன ஒவ்வொருத்தரா உன் பக்கம் இழுத்துக்கலான்னு பார்த்து என்னை தன்னந்தனியாக நிற்க வைக்கணும்னு ஆசைப்படுறியா? நான் ஏமா ஆசைப்படுவேன் அப்படியெல்லாம்? நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறணும் தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் என் குடும்பத்தில் ஒரு ஆளாக மாற வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. பேச்சில் நீ கெட்டிக்காரி தான், நடந்த அது என்னமோ அதை மட்டும் பேசுங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுக்காக தான் சாதம் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் எங்கள் வீட்டில் இல்லையா? என்னவோ புதுசாக ஏதோ வந்து சாக்கு போக்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கியா? இல்லை இது பிரசாதம், அதுவும் கோயிலில் கொடுத்தது, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அதுவும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கோயிலில் கொடுக்கறது ஒரு ஐதீகம், அதை தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி இதை கேட்டோன்னா கடுப்பாயிடுறாங்க. ஏய் உன்னையே இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ கொண்டு வந்த எதுவும் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காதுமா, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து இது மாதிரிலாம் பேசுகிற, தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. எங்களுக்கு வேணான்னு சொன்னால் நீ இங்கேருந்து பெய்டு எடுத்துட்டு ரேவதி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மயில் வாங்கணுமும் பேசுகிறாங்க. அத்தை, நீங்கள் அவங்க மனசை கஷ்டப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் எவ்வளோ மரியாதையாக
சாமியை வந்து கும்பிடுவீங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்க. உங்கள் கையாலேயே 2, 3 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போய் இப்படியெல்லாம் பண்ணலாமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அது யார் கையால் நடக்கணுங்கிற விஷயம் வந்து இருக்குது. சரியா? இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. நான் விரும்ப மாட்டேன். திருப்பி என்னை அசிங்கப்படுத்தினேன், அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் கொண்டு வந்ததை மட்டும் வாங்கிக்கங்க. நீங்கள் அதை சாப்பிட்டா போதும். ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது. நீயும் வேணாங்கிறேன். நீ கொண்டு வந்ததை எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்து நான் கொடுப்பேன்? உடனே நம்ம ராஜராஜன் கடுப்பாயிட்டாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து வாடி போடின்னு பேசிகிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன்னு. ராஜராஜன், நான் உங்கள் வீட்டில் தேடி வந்து பிரச்சனை பண்ணல. அவங்க தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. நான் தான் இப்படி தான் பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க போக வேண்டியதானே. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் வந்ததுலேருந்து போங்க போங்கங்கிறேன். அவங்க கேட்காம நிற்கிறதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது. உடனே ராஜராஜன் செம்மையாக வந்து கத்துறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் புருஷனை எனக்கு எதிராக இது மாதிரி பேச வச்சு அழகுபடுத்துறியா? நான் தனியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றேன். நான் ஏம்மா அப்படியெல்லாம் ஆசைப்பட்றேன்? ஏம்மா ராஜராஜா, இப்படியெல்லாம் பேசி என் மனசை சங்கடப்படுத்தாத. நீ பேசினா கூட அதுக்கு நான் தான் காரணங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களாம் ஒத்துமையாக இருங்க. வேணும்னா உன் புள்ள உன்கிட்ட அவ்வளோ அன்பா பாசமாக நடந்துக்கிறானா, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. நான் எதுவும் கேட்கல. இல்லைம்மா, இப்படியெல்லாம் பேசாதான்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம பரமேஸ்வரி பாட்டி மட்டும் போகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சோகமாக போகிறாங்க. அவங்க கொண்டு வந்த சாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு. எங்கள் அம்மா கிட்ட நிம்மதியாக பேசக்கூட முடியல. சாமுண்டேஸ்வரி எப்படி அசிங்கப்படுத்தி நிற்க வைக்கிறா, என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலன்னு சொல்லி ராஜராஜன் மாட்டுங்க வீட்டை விட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப கார்த்தி தடுக்கிறாங்க. மாமா, நமக்கு உங்கள் அப்பாவோட சத்தியத்தை நிறைவேற்றணும், என் தாத்தாவோட சத்தியத்தை நிறைவேற்றணும். தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. கோவப்பட்டு பேசுறதுனாலையோ, ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வீம்புக்கு செய்கிறதுனாலையோ 10 பைசா கூட பிரயோஜனப்படாது. புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது மயில்வாகனம் வந்து பேசுகிறாங்க. அவங்க மாமா போனதுக்கப்புறம் மாமா மனசு ரொம்ப கஷ்டப்படுது. பாட்டி என்ன ஆசைப்பட்டாங்க? இந்த சாப்பாடை கொடுத்துட்டு போகணுன்னு தானே ஆசைப்பட்டாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க. மாமா கிட்ட ஆறுதலாக பேசுங்கன்னு சொன்னேன். நம்ம கார்த்தி மாட்டுக்கும் பரமேஸ்வரி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. பரமேஸ்வரி பாட்டி வந்து கோயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப, நான் என்ன பெருசாக ஆசைப்பட்டேன்? ஒரு 2 குடும்பமும் ஒத்துமையாகணும். சரி, நான் ஆசைப்பட்ட விஷயம் பெருசாக இருந்தாலும் இப்போ ராசி ஆகிட்டோன்னு நினச்சி சந்தோஷமாக தானே போனேன். ஆனால் கொஞ்சம் கூட நான் பேசுகிறத காதில் வாங்காமல் என்ன அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்புறதுனால என் மருமகளுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம் கிடச்சிச்சு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்துட்டாங்க. பாட்டி, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் பாட்டி இங்கே வந்தீங்க தேவையில்லாமல்? என்ன பேராண்டி, நான் நினச்சது ஒன்றும் தப்பு இல்லையே. அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நானும் வந்து சகஜமாக நம்ம வீட்டிலே தங்கிடலாம் தான் நினச்சேன். பாட்டி, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, இந்த சாப்பாடை மட்டும் எப்படி இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன்யா, அது மட்டும் என்னால் முடியாமல் போயிடுச்சு. நீயும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவ? பாட்டி, இதானே உங்கள் ஆசை. நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. இந்த சாப்பாடை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி.